கோடிக்கணக்கான வருடங்கள் நம்ம மனிதர்கள் கற்பனை செய்து கொண்டு, முனிவர்களும் கற்பனை செய்து கொண்டு போலாம். ஆனா அவங்க பக்தனாக ஆக முடியாது. அவங்க பக்தர்களா இல்லைன்னா கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. நீங்க கோடிக்கணக்கான வருடங்கள் கற்பனை செய்யலாம், ஆனா நீங்க பக்தர்கள் இல்லைன்னா அதை புரிஞ்சுக்க முடியாது. உண்மையான நேசிப்பவர்களா இல்லைன்னா, உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும்னா அன்புதான் மிக மிக முக்கியம். பக்தி தொண்டு தான், பக்தி தொண்டு மூலம் தான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். பக்தி தொண்டுல தான் கிருஷ்ணர் திருப்தி அடைவார். நாம் கொடுக்கும் எந்த விஷயத்தையும் அவரை திருப்தி செய்யாது. நாம் கொடுக்கும் பக்தி கலந்த விஷயம்தான் அவர் பிடிக்கும். பக்தி கலந்த எது கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். அவள் கொடுத்தார் சுதாம விப்ரன், சுதாம பிராமணன், அதை ஏற்றுக்கொண்டார். ஒரு சிறு அவள் கொடுத்தார், ஆனா பக்தியாக கொடுத்தார். அதே போன்று பல்வேறு நபர்கள் பல்வேறு விஷயங்களை பக்தியுடன் கொடுத்ததால் அவர் ஏற்றுக்கொண்டார். பக்திதான்